ஓகே, நேற்று கிளாஸ் ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, ஸோ ஜம்மு காஷ்மீர் பத்தி எனி ஹைஸ் மென்ஷன் சம் ஹைஸ் அபவுட் ஜம்மு காஷ்மீர். மென்ஷன் சம் ஹைஸ் அபவுட் ஜம்மு காஷ்மீர். ஹைஸ் அண்ட் லோஸ் என்ன வேணா இருக்கலாம், சொல்லுங்க. ஓகே, லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆப் ஸ்டேட் டு யூடி. ஓகே, ஸ்டேட் பிகம் யூடி. ஓகே ஓகே ஓகே, அப்புறம் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சாஃப்ரான். ஓகே, குட். ஓகே, அப்புறம் அப்புறம் என்ன? இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரயில்வே டன்னல் எங்க இருக்கு? எங்கன்னா எந்த இடத்துல இருக்கு? இந்தியாஸ் லாங்கஸ்ட் ரயில்வே டன்னல் சில்பாஞ்சல் டன்னல். ஓகே, எல்லாரும் எல்லாம் எழுதுங்க. லேக், இந்தியாஸ் ஃப்ரெஷ் வாட்டர் லேக் வந்து இங்கே தான் இருக்கு, ஜம்மு காஷ்மீர்ல தான். ஓகே, லாங்கஸ்ட் ரோட் டனல். லாங்கஸ்ட் ரோட் டனல். ஓகே, சைனா டனல். ஓகே, இந்த ஜம்முக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் இருக்கா? ஸோ யார் யாருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க? வேற யாருக்கு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க நான் படிச்சதுல இருந்து? ஓகே, உத்தரகாண்ட் ஹெச்பி. ஓகே, ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகே, ஓகே, லடாக் பத்தி எனிதிங் அபவுட் லடாக்? இங்க வாட்டர் கன்சர்வேஷனுக்காக என்ன பண்றாங்க? என்ன இன்னோவேஷனா கண்டுபிடிச்சிருக்காங்க வாட்டர் கன்சர்வேஷனுக்காக? ஸ்துபா. ஸ்துபானா வந்து பெருசா இருக்கும், சரிங்களா? ஸோ கம்பம் மாதிரி, சரிங்களா? ஹையஸ்ட் மோட்டரபிள் ரோட் பாஸ் வேர்ல்ட்ஸ் எங்க இருக்கு? ஹையஸ்ட் பேட்டில் கிரவுண்ட் இந்த வேர்ல்டு? ஹையஸ்ட் பேட்டில் கிரவுண்ட் இந்த வேர்ல்டு? பேட்டில் கிரவுண்டுமா? சங்லா இல்ல, பேட்டில் கிரவுண்ட். பேட்டில் கிரவுண்ட் இந்த வேர்ல்டு எங்க இருக்கு? ஹையஸ்ட் பேட்டில் கிரவுண்ட் இந்த வேர்ல்டு லடாக்ல தான். எங்க இருக்கு, பேர் என்ன? சியாச்சின் கிளேசியர். ஓகே, சியாச்சின் கிளேசியர் கவனிக்க. ஓகே ஓகே ஓகே. இதுதான் ஹையஸ்ட் பிளேட் ஆஃப் இந்தியா, இது லடாக். ஓகேவா? இங்க டென்ஸ் லீஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட். இங்க தான் ஸ்பெஷல் வின்டர் கிரேட் டீசல் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா சீட் வால்ட் எங்க இருக்கு? இந்த லடாக்ல எங்க இருக்கு சீட் வால்ட்? ஓகே,
ஸோ ஸோ ஜம்மு காஷ்மீர் பவுண்டரிஸ் என்னலாம்? இன்டர்நேஷனல் பவுண்டரிஸ் என்ன, ஸ்டேட் பவுண்டரிஸ் என்ன? சரி, ஹிமாச்சல், பஞ்சாப், லடாக். ஓகே. பாகிஸ்தான். ஓகே. லடாக்கோட. ஓகே, பாகிஸ்தான். ஓகே. லடாக்கோட பவுண்டரிஸ். இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்கக்கூடிய பவுண்டரி பேர் என்ன? இந்தியாவையும் சைனாவையும் பிரிக்கக்கூடிய லைன் பேர் என்ன? லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். ஓகே. எந்த ரெண்டு இடத்த பிரிக்குது? இந்தியாவில் எந்த இடத்த? ஆ, சைனாவை எந்த இடத்த? இந்தியால இருந்து எந்த இடத்த, சைனால எந்த இடத்த? லைன் ஆஃப் ஆக்சுவல் வந்து எந்த ரெண்டு இடத்துக்கு நடுவுல இருக்கு? பிளேஸ். கண்ட்ரி கேட்கல, பிளேஸ் கேட்கிறேன். இந்தியால எந்த இடம், சைனால எந்த இடம்? அதுக்கு பேர் என்ன? இப்ப இந்தியால லடாக்கு, சைனால? ஓகே, ஆக்சிஜன். ஓகே, ஓகே. ஸோ இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிக்கக்கூடிய லைன் பேர் என்ன? இந்தியாவையும் பாகிஸ்தானும் பிரிக்கக்கூடிய லைன் பேர் என்ன? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரையும் அது லடாக்கையும் பிரிக்குது. அந்த ஜம்மு காஷ்மீர் இந்தியாவும் சரி. ஓகேவா? ஸோ பாகிஸ்தான் தான் வந்து சில இடங்களை வந்து இந்தியால இருந்து பிரிச்சு தாரவாத்து கொடுத்துருக்கு. சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கணும். கவுடர் கவாடர் போர்ட் எங்க இருக்கு? கவாடர் போர்ட் எங்க இருக்கு? கவாதர் போர்ட் எங்க இருக்கு? பாகிஸ்தான். ஓகே. கஷ்கர் போர்ட். கஷ்கர் போர்ட் எங்க இருக்கு? ஓகே, சைனா. ஓகே, ஓகே, குட். அதே மாதிரி வந்து பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் பிரிக்கக்கூடிய லைன் பேர் துரான் லைன் சொல்லுவாங்க. சரிங்களா? டுரான் லைன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் பிரிக்கக்கூடிய லைனுக்கு பேர். இந்த சைடு வந்து இந்தியாவையும் சைனாவை பிரிக்கக்கூடிய லைன் பேர் மெக்மோகன் லைன் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அது பின்னாடி நான் சொல்றேன் என்ன இதுன்னு, அது வரும்போது சொல்றேன். ஹிமாலயாஸோட 4 போர்ஷனும் இங்கதான் இருக்கு. டிரான்ஸ் ஹிமாலயா, கிரேட்டர் ஹிமாலயா, லெசர் ஹிமாலயா, சிவாலிக் ஹிமாலயா, சிவாலிக் ரேஞ்சஸ். சரிங்களா? பாமீர் நோட் வந்து எங்க இருக்கு? எந்த ரெண்டு மலைப்பகுதி கடையில இருக்கு பாமீர் நோட்?
பாமீர் நோட் இந்த 2 மலைப்பகுதிக்கு நடுவுல இருக்கு. பாமீர் நோட் நாட் மாதிரி இருக்கும் அந்த ஏரியா. அந்த இது 2 மலைகள் சேர்ற இடம். அது 2 மலைகள் பேர் என்ன? ஓகே ஓகே குட். அப்புறம் கரக்கோரம், லடாக், சஸ்கர் ரேஞ்சு, பிற்பாடல் ரேஞ்சு இதெல்லாம் இங்க இருக்கு. இப்போ காஷ்மீர் வேலின்னு ஒன்று இருக்கு, அதை பார்த்து வச்சுக்கோங்க. So name some passes. Name some passes in Ladakh and Kashmir. Punjab. Okay. Punjab. Bangla. Bangla. Okay. Okay. இப்போ டேம்ஸ் பத்தி சொல்லுங்க. எங்க டேம்ஸ் கட்டியிருக்காங்க? டேம்ஸ், some names of dams. Some names of dams. Names of dams. இங்க குங்குமப்பூ சாஃப்ரான் வந்து விளையக்கூடிய மண் ஒண்ணு இருக்கு சரிங்களா, ஜம்மு காஷ்மீர். அந்த மண் பேர் என்ன? அந்த சாயில் பேர் என்ன? சாஃப்ரான் அங்க விளையும் அந்த மண்ல. அந்த மண் பேர் என்ன? Okay. Okay. ஸோ இங்க மோஸ்ட்லி ரைஸ், வீட்டு, மில்லட்டு, பார்லி, ஆப்பிள், சாஃப்ரான். சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க ஹார்டிகல்ச்சர் தான் அதிகமான ஒரு இது இருக்கு. இங்க வந்து எந்த வகையான கோல் வந்து காணப்படுது இங்க? எந்த வகையான கோல் காணப்படுது இங்க? ஓகே. பவர் பிளான்ட். நேம் சம் பவர் பிளான்ட். ஓகே. திரு ரேட்டில். ஓகே. நேஷனல் பார்க். நேம் சம் நேஷனல் பார்க். இந்தியாஸ் லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க் இன் இந்தியா என்னது? இந்தியாஸ் லார்ஜஸ்ட் நேஷனல் பார்க். அங்க எந்த வகையான ஆடு ஆடு இருக்கு? எந்த வகையான ஆடு இருக்கு அங்க? இங்க நோ பயோஸ்பியர் ரிசர்வ், வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட், டைகர், எலிஃபென்ட் ரிசர்வ்ல இங்க கிடையாது சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வைல்ட் லைஃப் சென்ச்சுரியும் உங்க கரக்கோரம், சங்தாங், சுன்மனாசர், ஹோகேஸ்கர், செரால் இதெல்லாம் இங்க இருக்கு. ஓகே. வெட்லேண்ட். நேம் சம் வெட்லேண்ட். வெட்லேண்ட் உருவாகணும் அப்படி சொன்னா அங்க நீர் வேணும் சரிங்களா, ரிவர் வேணும். ஸோ அப்ப அந்த ரிவர் பேரே வச்சிருப்பாங்க சில சமயம். சொல்லுங்க.
ராம்சார் வெட்லேண்ட், உலார் லேக். ஓகே. அப்புறம் ஓகே. மேன், நேம் சம் டான்சஸ். இங்க இங்க பாப்புலரான டான்சஸ் என்ன? இங்க ஆடக்கூடிய பாப்புலரான டான்சஸ் என்ன? மாஸ் டான்ஸ். அப்புறம் ஓ டான்ஸ். ஓகே. அப்புறம் ஜப்ரோ டான்ஸ். லோசர் ஃபெஸ்டிவல்ல வந்து எந்த டான்ஸ் ஆடுறாங்க? லோசார் ஃபெஸ்டிவல்ல என்ன டான்ஸ் ஆடுறாங்க? ஜப்ரோ டான்ஸ். ஓகே. அமர்நாத் கேவ் டெம்பிளோட சிறப்பு என்ன? வாட் இஸ் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் அமர்நாத் கேவ் டெம்பிள்? சிவலிங்கா ஸ்டெக்மேட், அந்த ஒரஞ்சு இருக்குல்ல, தண்ணி உறைஞ்சு நிக்கிற இந்த மாதிரி டைப் வந்து ஸ்டிக்மேட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிக்மேட்டை இவங்க வந்து வணங்குறாங்க, லிங்கமா வச்சு வணங்குறாங்க. சரிங்களா? ஓகே. ஓகே. அதே மாதிரி இங்க என்னது, நான் மாதா வைஷ்ணதேவி டெம்பிள் இருக்கு, ஹெமிஸ் மோனாஸ்ட்ரி இருக்கு, புத்திஸ்ட் இருக்கு. இங்க ட்ரைப்ஸோட பேர் சொல்லுங்க, சில ட்ரைப்ஸோட பேர் சொல்லுங்க. பல்டி. ஓகே. ஓகே. இங்க ரெட் டீரோட பேர் என்ன? இதான் வந்து ஒன்லி ஸ்பீசஸ் ரெட் டீரோட ஒரே ஒரு இனம் வந்து இங்க இருக்கு. அந்த இனத்தோட பேர் என்ன? கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டா இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு இன்னைக்கு கிளாஸ் போயிடலாமா? ஓகே. ஓகே. ஸோ அடுத்து அருணாச்சல் பிரதேஷ் பார்க்குறோம். ஸோ இங்கே 1, 2, அப்புறம் என்னது, இது 3, இது 4 பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? நம்பர் போட்டே வந்துருங்க. சரிங்களா? நம்பர் போட்டு ஸோ நீங்க ட்ரை பண்ணி எல்லாம் எல்லாம் வரும்னு சொல்லி நீங்களே பார்த்துங்க. இங்கே பார்க்குறோம் அடுத்தது கை கிட்ட. சரிங்களா? இது வந்து அருணாச்சல் பிரதேஷ் இங்க. சரிங்களா? ஏதாவது வாட்ஸ்அப் பண்ணிருங்க. சரிங்களா? குரூப்ல போடுங்க, கேட்காது. ஓகே. அட்மிட் பண்ணி கூட பேசலாம். ஓகே. டெமோகிராஃபிக், ஜியாகிரபி, என்விரான்மெண்ட், கல்ச்சர். சரிங்களா? ஹைஸ் அண்ட் லோஸ். லார்ஜஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட். சரிங்களா? நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்னு சொன்னா நார்த், இது ஈஸ்ட், நார்த் ஈஸ்டர்ன், இதுதான் நார்த் ஈஸ்டர்ன். இருக்கிறதுலே பெரிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இதுதான்.
சின்ன சின்ன ஸ்டேட்ஸா இருக்கா, இதுல வந்து பெருசு இதுதான். ஆர்டிகல் 371H ப்ரொவைட் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. எந்த ஆர்டிகல் கீழ? ஆர்டிகல் 371H. 370ங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு இருந்துச்சு, அதை தூக்கிட்டாங்க. 371H எல்லாம் வந்து மற்ற இடங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது இனியும் இருக்கு. சரிங்களா? லீஸ்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ஸ்டேட். இதுல வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் பாப்புலேஷன். அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் நாகாலாந்து ஆர் த ஒன்லி ஸ்டேட் விச் ஹேவ் இங்கிலீஷ் லிஸ்டட் தயர் ஒன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ். இவங்களோட ஒன்லி அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னது? இங்கிலீஷ் தான். சரிங்களா? அருணாச்சல் பிரதேஷும் நாகாலாந்துக்கும் மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க? இங்கிலீஷ் மட்டும் தான் அஃபிஷியல் லாங்குவேஜா இருக்கு. அஃபிஷியல் லாங்குவேஜா அந்த கோர்ட்டு, அங்க பெரிய விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அதுதானே. கிபுத்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் மோட்டரபிள் பாயிண்ட் இன் இந்தியா. சரிங்களா? ஈஸ்டர்ன் மோஸ்ட்ல இருக்கும் ஹிமாச்சல்ல. சரி, இது அருணாச்சல்ல. இந்தியாஸ் ஆர்மி ஃபர்ஸ்ட் மவுண்டைன் காம்பேட் எக்ஸசைஸ். சரிங்களா? மலை மேல வந்து சண்டை போட்டு பார்ப்பாங்க. காம்பேட்னா சண்டை போட்டு பார்க்கறது. ஹிம் விஜய் இஸ் ஹெல்ட். இங்கதான். சரிங்களா? ஹிம் விஜய்ங்கிறது இங்கதான் இருக்கும். இங்கதான் இது இருக்கும். அது ஹிம் விஜய்னா அந்த எக்ஸசைஸோட பேரு. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஆர்ச்சிட் ஸ்பீசஸ். சரிங்களா? அந்த பூக்கள், பூ மாதிரி வகையான ஸ்பீசஸ் இங்கதான் இருக்கும். ஃபாலோட் பை சிக்கிம் வந்து 560. இங்க 612 பூக்கள், பூ வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தவாங் மோனஸ்ட்ரி. சரிங்களா? புத்திஸ்ட் மோனஸ்ட்ரியில ஒண்ணு. சரிங்களா? தொழுமிடம் சொல்றாங்களா அந்த மாதிரி. லார்ஜஸ்ட் மோனஸ்ட்ரி இன் இந்தியா. இந்தியாலே லார்ஜஸ்ட் மோனஸ்ட்ரி தவாங் தான். அதே மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப்டர் பட்டோலா பேலஸ் இன் டிபெட். டிபெட்ல தான் ஃபர்ஸ்ட் புத்திஸ்டோட மோனஸ்ட்ரி வந்து பெருசு இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் இங்கதான் வேர்ல்ட்லயே. ஆனா இந்தியாலே லார்ஜஸ்ட் தவாங் மோனஸ்ட்ரி தான். ஸோ தவாங் வந்து வேர்ல்ட்லயே செகண்ட், இந்தியால வந்து ஃபர்ஸ்ட். வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் எது பாத்தீங்கன்னா பட்டோலா பேலஸ் இன் டிபெட். சரிங்களா? ஸோ அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து சைனா, பூட்டான், மியான்மர் 3 நாடுகளும் வந்து என்ன செய்ய தொட்டுட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்டேட் பாத்தீங்கன்னா நாகாலாந்து தொட்டுட்டு இருக்கு. இங்க இங்க தொட்டுட்டு இருக்கு. அஸ்ஸாம் தொட்டுட்டு இருக்கு. புரிஞ்சா? ஸோ 2 இது தொட்டுட்டு இருக்கு. ஷேர்ஸ் 2 ஸ்டேட்ஸ் ஷேர் இன்டர்நேஷனல் பார்டர் வித் 3 கண்ட்ரீஸ். இப்ப பாருங்க. சைனா சைனா சில இடங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க. இங்க இந்த சைடு தவாங் சொல்லிட்டு. சரிங்களா? அருணாச்சல் பிரதேஷ்ல நிறைய இடம் வந்து சைனாவும் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஏரியா கிளைம் பை சைனா காலிங் சவுத் டிபெட்னு சொல்லுவாங்க. டிபெட் தான் இது. டிபெட்டுக்கு சவுத்ல இருக்குன்னா சவுத். அங்கதான் டவாங் இருக்கு. சரிங்களா? அருணாச்சல் பிரதேஷ். The McMahon line was part of the 1914 Simla Convention British இந்தியா அண்ட் டிபெட். இங்கதான் வந்து மெக்மோகன் லைன் இருக்கு. சரிங்களா? இந்த இதுதான் மெக்மோகன் லைன். சரிங்களா? ஸோ டிபெட்டுக்கும் இது டிபெட்டா இருந்துச்சு பிரிட்டிஷ்காரன் வரும்போது. இது வந்து என்ன இருந்துச்சு உங்களுக்கு? பிரிட்டிஷ் இந்தியாவா இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்ப இது ரெண்டுத்தையும் பிரிக்கும் போது மெக்மோகன் லைன் சொல்லியிருந்தாங்க. அக்ரிமெண்ட் வாஸ் ரிஜெக்டட் பை சைனா. ஆனா சைனா வந்து என்ன அதெல்லாம் கிடையாது. நீங்க லைனை போட்டீங்கன்னா அழிச்சு விட்டுருவோம். இதெல்லாம் எங்களோடது அப்படின்னு சொல்லி சைனா வந்து இனி கிளைம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நம்ம வந்து நம்மளோட கிளைமை விட்டு கொடுக்கல. பிரிட்டிஷ்காரன் இந்தியா சொல்லிட்டு போயிருக்கான். ஸோ அது எங்களோட இடம் தான் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் வச்சுட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ மெக்மஹன் லைனு இப்போதைக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவையும் சைனாவும் பிரிக்கக்கூடிய இடம். சரிங்களா? மெக்மஹன் லைன் வந்து 1914ல சிம்லா கன்வென்ஷன்ல போடப்பட்டது. அது ரிலீஃப் இஸ் நாம்சா பார்வா. இது இங்கதான் இருக்கு. சரிங்களா? முக்கியமான பிளேஸ் நாம்சா பார்வா. என்கவர்ஸ் 3 பிசியோகிராபிக் ரீஜன் என்னெல்லாம் இருக்கு? சிவாலிக் ரேஞ்சஸ் இங்கதான் இருக்கு. அசன்ட் ஃப்ரம் த அஸ்ஸாம் பிளைன்ஸ். அஸ்ஸாம் பிளைன்ஸ் வந்து இங்கதான் இருக்கு. ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சிவாலிக் ரேஞ்ச் இங்க சிவாலிக் ரேஞ்ச். லெசர் ஹிமாலயா, கிரேட்டர் ஹிமாலயா, இந்த 3 இருக்கு. சரிங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மிஷ்மி ஹில்ஸ் இங்க இருக்கு. மிஷ்மி ஹில்ஸ், அபோர் ஹில்ஸ், மீரி ஹில்ஸ், டஃப்லா ஹில்ஸ் எல்லாம் இங்கதான் இருக்கு. ஸோ ஹில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல இருக்குங்கிற மாதிரி கேட்கலாம் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் வந்து எந்த பேசிக் எக்ஸாம்லயும் கேட்கலாம். குரூப் 4, குரூப் 2 எல்லாத்துலயுமே வந்து ஜியாகிரபி அப்படின்னு சொன்னா இந்தியாவோட நிலப்பரப்பு தான் கேட்க போறாங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து மக்களுக்கு வந்து வாயில நுழையாது, மக்கள் அதிகமா படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இந்த மாதிரி விஷயத்த வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. மேஜர் பார்ட் ஆஃப் திபாங் பயோஸ்பியர் ரிசர்வ் அண்ட் ஹோல் திபாங் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி பாஸ் வித் இட். இந்த மிஷ்மி ஹில்ஸ்ல தான் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ் ரெண்டுமே இங்கதான் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பாஸ் அடுத்தது வந்து தசாங்காங் பாஸ், யோங்மா பாஸ், நம்சா இது துங்கா பாஸ், துலுங் பாஸ், பும்லா பாஸ், திலா பாஸ் இங்கதான் இருக்கு. யாங்காங் பாஸ் வந்து கனெக்ட் அருணாச்சல் பிரதேஷ் டு டிபெட். சரிங்களா? இது வந்து டிபெட்டையும் அருணாச்சல் பிரதேஷையும் கனெக்ட் பண்ணுது இந்த பாஸ். சீலா பாஸ், சீலா டனல் இருக்கு. ஆல் வெதர் ரோட் டிரான்ஸ்போர்ட் டனல், ரயில்வே பாசஸ் த்ரூ திஸ் பாஸ். இந்த ரயில்வே அங்கதான் இருக்கு. சிஎல் பிளாஸ்ல ரயில்வே இங்கதான் போட்டிருக்கானுங்க.
அது ட்ரைனேஜ் சிஸ்டம். ஸோ இங்க என்ன இருக்கு, பிரம்மபுத்திரா ரிவர் பாருங்க, அஸ்ஸாம் போய் இங்கெல்லாம் வருது பாருங்க, திபாங் பிரியுது பாருங்க, லோஹித், நோதங், இங்க சுபான்ஸ்ரீ ரிவர், காமன், இதெல்லாம் பிரியுது. யார்லாங் டிரான்ஸ்போ என்டர் அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷா, யார்லாங் டிரான்ஸ்போங்கிறது இங்க இருக்கிறது ரிவர். பிரம்மபுத்திரா தான் அவங்க ஊர்ல வந்து யார்லாங் டிரான்ஸ்போன்னு சொல்லுவாங்க, இங்க சைனால. என்டர்ஸ் அருணாச்சல் பிரதேஷ் வேர் இஸ் கால் சியாங். இங்க வந்து சியாங்னு சொல்லுவாங்க, அப்பர் சியாங், சியாங். இங்க இருந்தா யார்லாங் டிரான்ஸ்போ. ஜாயின் பை டிபாங் அண்ட் லோஹித் ரிவர். லோஹித் ரிவர் இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுது. ஹெட் ஆஃப் அசாம் விச் தென் கால்டு பிரம்மபுத்திரான்னு சொல்லுவாங்க. அசாம்குள்ள வந்தோம்னா பிரம்மபுத்திரான்னு சொல்லுவாங்க. ஸோ அருணாச்சல் பிரதேஷ் வர வரைக்கும், உள்ள வர வரைக்குமே வந்து யார்லாங் டாங்ஸ்போ அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அதுக்கப்புறம் வந்து அசாம்குள்ள வந்துச்சுன்னா அப்படி சொன்னா அது பேர் பிரம்மபுத்திரா. புரிஞ்சா? காம்னாங் ரிவர் ஒரிஜினேட் தவாங் டிஸ்ட்ரிக்ட். தவாங்ல தான் வந்து காம்னாங் ரிவர் வந்து இதாகுது, ஒரிஜினேட் ஆகுது. சுபான்ஸ்ரீ ரிவர் லார்ஜஸ்ட் tributary ஆஃப் பிரம்மபுத்திரா. பிரம்மபுத்திரா வந்து சேரதா சுபான்ஸ்ரீ ரிவர்னு சொல்லுவாங்க. ஜாயின்ஸ் பிரம்மபுத்திரா இன் அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல வந்து ஜாயின் ஆகுது. சரிங்களா? லோஹித் ரிவர் ரைசஸ் இன் காங்கிரி காகோ டிபெட் வேர் இஸ் நோன் அஸ் ஜயோ ரிவர்னு சொல்லுவாங்க லோஹித் ரிவரை. ஸோ ஒவ்வொரு ரிவரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருவாங்க. நான் சொல்றதெல்லாம் எம்சிக்யூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், அப்பப்போ பார்த்து வச்சுக்கோங்க. சுபன்ஸ்ரீ லோவர் டேம்ஸ், டிபாங், அப்பர் சியாங், சுபன்ஸ்ரீ லோவர் டேம், ரான்காண்டி, ரங்கநாடி, இதெல்லாம் இங்க இருக்கு. சரிங்களா? அப்புறம் இங்க வந்து சாயில்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் சாயில்ஸ், அப்புறம் என்னது உங்களுக்கு ரெட் அண்ட் எல்லோ சாயிலு, அப்புறம் வந்து அல்லுவியல் சாயிலு, மூணுமே இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? ரெயின்ஃபால் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன், அப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன், 2 நாள் வருது உங்களுக்கு. ரெயின்ஃபால் பாத்தீங்கன்னா 70 to 80% ஃபால்ஸ் பிட்வீன் மே அண்ட் அக்டோபர்ல போயிரும். கிளைமேட் பாத்தீங்கன்னா ஹாட்ல இருந்து ஹியூமிட் வரைக்கும் இங்க சிவாலிக் ரேஞ்ச் வந்து ஹெவி ரெயின்ஃபால் இருக்கும். அதே மாதிரி கோல்டாவும் இருக்கும். நார்த் வர்ட்ஸ் ஹை ஆல்டிடியூட் போகும்போது கோல்டா இருக்கும் மேல போக போக. ஸோ இங்க மேஜர் கிராப் பாத்தீங்கன்னா ரைஸ், லைஃப் ஸ்டாக் வருவாங்க, ஃபாரஸ்ட் இதெல்லாம் இங்க இருக்கு. பீப்பிள் ரூரல் ஏரியாஸ் மெயின்லி பிராக்டிஸ் டைவர்ஸ் ட்ரேட் அண்ட் ஆக்குபேஷன், இன்க்ளூடிங் ஜூம் கல்டிவேஷன், வெட் ரைஸ் கல்டிவேஷன், ஹார்டிகல்ச்சர், லைஃப் ஸ்டாக் ரான்ச்சிங் இதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. சரிங்களா? அருணாச்சல் பிரதேஷ் எல்லாமே பாருங்க, என்னெல்லாம இருக்கோ அது எல்லாத்துலயுமே வந்து இது பண்றாங்க. இங்க லைஃப் ஸ்டாக் ஆடு மாடு மேய்க்கிறாங்க, இங்க ஃபாரஸ்ட் ஃபுல்லாவே, இங்க ரைஸ் வந்து வளர்த்துறாங்க, இது பண்றாங்க. அடுத்து மினரல் பெல்ட்ஸ். இட் ஹேஸ் சப்ஸ்டான்சியல் டெபாசிட் ஆஃப் மினரல் விச் இன்க்ளூடிங் பெட்ரோலியம் இருக்கு இங்க, க்ரூடு, டெர்ஷரி கோல், டோலமைட், லைம்ஸ்டோன் இதெல்லாம் இங்க இருக்கு. இட் ஹேஸ் 35% ஆஃப் டோட்டல் கிராஃபைட் இருக்கு. இந்தியாவில் வந்து 35% கிராஃபைட் இங்க தான் எடுக்கிறாங்க. ஹையஸ்ட் இந்த கண்ட்ரி. கிராஃபைட் ரிசர்வ் இங்க தான் இருக்கு. சரிங்களா? இந்த சைடு பவர் பிளான்ஸ். ரங்காடி டேம் ஆன் ரங்காடி ரிவர்ல இருக்கு. பனியோ ரிவர்னு சொல்லுவாங்க. அப்பர் சியாங் ஹைட்ராலிக் ப்ராஜெக்ட் இருக்கு. இங்க இருந்து பவர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி டிரான்ஸ் அருணாச்சல் ஹைவே இருக்கு இங்க. ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு நேஷனல் ஹைவே 13 சொல்றாங்க இதுக்கு பேரு. NH13 இங்க தான் இருக்கு. தவாங் இன் வெஸ்டர்ன் பார்ட் டு கனுபரி ஈஸ்ட் வரைக்கும் சிசிர் ரிவர் பிரிட்ஜ் இங்க இருக்கு. சரிங்களா? டவாங் இங்க இந்த வழியில போகுது, பார்த்து வச்சுக்கோங்க. ஃபாலோஸ் மெக்மோகன் லைன், அருணாச்சல் ஃப்ரண்டியர் ஹைவே, இது வந்து மெக்மோகன் லைனை ஃபாலோ பண்ணி போகுது. இதெல்லாம் இடம்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு தடவை ரீட் பண்ணிக்கங்க, மனப்பாடம் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு தடவை ரீட் பண்ணிக்கங்க, ஓகே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா யாராலும் பதில் சொல்ல முடியாது. அந்த இடத்துல நீங்க ஓகே எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆப்ஷன்ல பார்த்தா இது வந்து கண்ணில் மாட்டுது, மேபி கரெக்டா இருக்கலாம், நீங்க போட்டு வந்து மார்க் அடிச்சுன்னா உங்களுக்கு தான் அட்வான்டேஜ். அடுத்து வந்து இங்க பிரிட்ஜஸ் நிறைய இருக்கு. கோயிலா போமாரோ சேட்டு, தோலா சாதியா, லோஹித் தாக்ரு, போகிபீல், சாரைகாட்.
இங்கே தான் இருக்கு. இங்க நேஷனல் பார்க்னா மௌலிங் நேஷனல் பார்க், திஹாங் பிகாங் பயோஸ்பியர் ரிசர்வ், நாம்தாப்பா நேஷனல் பார்க், இங்க இருக்கு. இதெல்லாம் முக்கியமானது. தெர் இஸ் நோ ராம்சார் வெட்லேண்ட் இன் அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் ராம்சார் வெட்லேண்ட் இல்ல. வைல்ட் லைஃப் சென்ச்சுரி திபாங், மஹோ வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, கம்லாங் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, தலே வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, அங்க ஈகிள் நெஸ்ட் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, பாக்கே வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, இத்நாகர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, இதெல்லாம் இங்கதான் இருக்கு. இதுக்கு வந்து பயோ கிரிட்டிக்கல் இது வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க பயோடைவர்சிட்டிக்கு. டைகர் ரிசர்வ் இங்க இருக்கு. காம்லாங் டைகர் ரிசர்வ், நாம்தாப்பா டைகர் ரிசர்வ், பக்கி டைகர் ரிசர்வ், இங்கெல்லாம் டைகர்ஸ் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ எலிஃபென்ட்டுக்கு வந்து அது சுத்துற இடத்த தான் நம்ம வந்து ரிசர்வ்னு சொல்லுவோம். மற்றதுக்கெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கிறது நம்ம செட் பண்ணுவோம். ஆனா எலிஃபென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த காரிடர்னு சொல்லுவாங்க. அதுல எங்கெல்லாம் நடந்து போகுதோ அதெல்லாம் காரிடர். ஸோ இங்க காமங் சோனிட்பூர் லேண்ட்ஸ்கேப். ஸோ இது எல்லாத்தையும் போகுது. காமங் எலிஃபென்ட் ரிசர்வ், சோனிட்பூர் ரிசர்வ் அசாம், இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து ஒரு இடமா வந்து கன்சிடர் பண்றாங்க. ஈஸ்ட் அண்ட் சவுத் லேண்ட்ஸ்கேப், திஹாங் பட்டாக் எலிஃபென்ட் ரிசர்வ், சவுதர்ன் அருணாச்சல் எலிஃபென்ட் ரிசர்வ். ஸோ இதெல்லாம் அந்த இடம். இங்க கல்ச்சர் பார்த்தீங்கன்னா டப்பு டான்ஸ், இங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஃபோக் டான்ஸ் பர்ஃபார்ம் பை மெயில்ஸ் ஒன்லி, மெயில் மட்டுமே இது வந்து ஆடுறாங்க. டியூரிங் ஃபெஸ்டிவல் ஆஃப் அரான், சரிங்களா? ஆடி ட்ரைப். என்ன ட்ரைப்? ஆடி ட்ரைப். பெர்ஃபார்ம் டிரைவ் அவே ஈவில் ஸ்பிரிட், இதை பெர்ஃபார்ம் பண்ணி கெட்ட சக்தியை வந்து வெளியேற்றுறாங்க. டான்சர்ஸ் விகரஸ்லி ரீஎனாக்ட் த ஆக்ஷன் ஆஃப் வார், க்ளோரி டீடைல்ஸ், ஸ்டம்ப் அண்ட் கிரைஸ், வேரியஸ், அந்த போர் இதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்க. பாஸ்கான் ஃபெஸ்டிவல் அடுத்தது கம்யூனிட்டி பேஸ்டு டூரிசம் ஃபெஸ்டிவல், செலிபிரேட் ஹெரிடேஜ் ஆஃப் டைவர்ஸ் டைப்ஸ் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ். அருணாச்சல் பிரதேஷ் நிறைய ட்ரைப் இருக்காங்க. அதை கொண்டாடும் விதமா பாஸ்கான் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. பசார் கன்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க. கன்ஃபரன்ஸ்னா சங்கமம், சங்கமம் சொல்லுவாங்க. எல்லா ட்ரைபும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, பசார். அதே மாதிரி நீஸ்டி கம்யூனிட்டி இங்க தான் இருக்கு. இங்க பாருங்க, லார்ஜஸ்ட் எத்தனிக் குரூப் இன் அருணாச்சல் பிரதேஷ். இதுக்குள்ள வந்து பெரிய எத்தனிக் குரூப் இதுதான். செலிபிரேட் நியோகம் ஃபெஸ்டிவல் டு கமெமரேட் தேர் ஆன்செஸ்டர், சரிங்களா? முன்னோர்களை வந்து பெருமைப்படுத்தும் விதமாக நியோகம் ஃபெஸ்டிவல் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஒரு ஹெல்மெட் வேர் பண்ணுவாங்க. அந்த ஹெல்மெட் பாத்தீங்கன்னா வியர் கேன் ஹேம்லெட் சர்மவுண்டட் ஆன் த கிரஸ்ட் ஆஃப் ஹார்ன்பில் ஆஃப் பீக், சரிங்களா? அந்த ஹார்ன்பில்ங்க ஒரு பறவை, அதோட மூக்கை தான் வந்து அதை வச்சிருப்பாங்க. வச்சு இந்த தலை ஹெல்மெட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்க. கன்சிடரபிளி அஃபெக்டட் த பாப்புலேஷன் ஆஃப் பேர்ட். இந்த பேர்டோட மூக்கெல்லாம் எடுத்து தான் இது பண்றாங்க. அதனால இந்த ஹார்ன்பில் வந்து பாப்புலேஷனை இவங்க வேட்டையாடி தான் இது பண்றாங்க. அடுத்து இது மிஷ்மி ட்ரைப், ப்ரொடெஸ்டிங் அகைன்ஸ்ட் டிக்ளரேஷன் ஆஃப் திபாங் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி டைகர் ரிசர்வ். டைகர் ரிசர்வ்னா உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. இவங்க இடத்த வந்து அனுமதிக்க மாட்டாங்கனால அவங்க இது பண்றாங்க. பிலீவ் டைகர்ஸ் ஆர் த எல்டர் சிப்ளிங், சரிங்களா? குடும்பத்தில் ஒருத்தர வந்து டைகரை வந்து இது பண்றாங்க. டைகர்ஸ் ஆர் நெவர் ஹண்டட் பை தம். இவங்க டைகரை ஹண்டட் பண்ணது இல்ல. ஸோ அதனால இவங்களை வந்து உள்ள சேர்த்திக்கலாம். ஏன் சேர்த்த மாட்டேங்கிறீங்க? நாங்க தான் ஹண்ட் பண்ண மாட்டோம்ல, எங்க கூட அவங்க கூட சேர்ந்து வாழ விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மைக்ரோ இயோஸ், சரிங்களா? ஃப்ராக், நியூ டிஸ்கவரி ஆஃப் டைகர் வந்து ரிப்பேர் இன் ஹேபிடேட், நாம்தாப்பா டைகர் ரிசர்வ்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ஃப்ராக. நேரோ மவுத்தட் ஃப்ராக் இது, சரிங்களா? ஏசியால எல்லாமே இருக்கு. நேம்டு இயோஸ் ஆஃப்டர் மித்தாலஜிக்கல் கிரீக் காட் ஆஃப் டான், சரிங்களா? ஸோ டானோட காடோட பேர் தான் இயோஸ். ரீசென்ட்லி சைட்டட் அருணாச்சல் பிரதேஷ், என்னது? மொனூரா இம்ப்ரிசா, இந்த டாட்டாய்ஸோட பேர். ஒன் ஆஃப் த ஒன்லி 4 ஸ்பீசஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் டுவெல்லிங் டாட்டாய்ஸ், சரிங்களா? காட்டுல வாழக்கூடிய டாட்டாய்ஸ்ல வந்து 4ல இது ஒண்ணுதான். ஒன்னு இருக்கு, உன்னோட பேர் இது. இது வல்னரபிளா இருக்கு. ஓகேவா? ஒரு தடவை இது பண்ணிக்கங்க, ரிவைஸ் பண்ணிக்கங்க. சார் சொல்லுங்க. எத்தனிக் குரூப்னா என்ன சார்? எத்தனிக்னா வந்து இனங்கள், இனம் சொல்றாங்கல்ல, அது ட்ரைப்ஸ்ன்னு சொல்லலாம், எத்தனிக்னு சொல்லலாம், சரிங்களா? அவங்க வந்து ஒரே மாதிரி மொழியை பேசக்கூடியவங்களா இருக்கலாம், எத்தனிக், சரிங்களா? எத்தனிக் கிளீன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு இனத்தை அழிக்கிறது. இந்த நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்கல்ல. சோ ஒரு இனத்தை குறிக்கூடியதான் எத்தனிக், சரிங்களா? ட்ரைப்னா வந்து ஆதிவாசிகள், சரிங்களா? ட்ரைபல் ட்ரைப்ஸ்னா ஆதிவாசி. எத்தனிக்னா அது ஒரு இனம், பர்டிகுலர் ஃபியூச்சர் வச்சிருக்கக்கூடிய இனம். அது யார் வேணா என்ன வேணா இருக்கலாம். இங்க வந்து இருக்கிறதுலே நிறைய இனங்கள் இருக்கு. எத்தனிக் குரூப்லயே பெருசு வந்து அந்த இனம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கங்க ஒரு தடவை.
புக்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கம்மா. நான் 2, 3 பேருக்கு சேர்த்து ஆர்டர் பண்றேன். ஸோ சேர்த்து ஆர்டர் போட்டா பல்க் ஆர்டர் பண்ணா ஈஸியா வந்து சேர்ந்துரும் வீட்டுக்கு. சரிங்களா? ஸோ வாங்காதவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க இது நான் சொல்ல மாட்டேன். பாக்கே வைல்ட் லைஃப் செஞ்சுல ஹார்ன்பில் நெஸ்ட் அடாப்ஷன் ப்ரோக்ராம் இருக்கு. சரிங்களா? நெஸ்ட் அது கூடு. ஹார்ன்பில்னா அது ஒரு பறவை. அதை வந்து அடாப்ட் பண்ணி அங்க வளர்த்துற மாதிரி ப்ரோக்ராம் இருக்கு. டாலே வைல்ட் லைஃப் செஞ்சுல இஸ் அ பேம்பு வெரைட்டி. இங்க ஒரு பிளியோபாஸ்டன் சிமோன ஒரு பேம்பு வெரைட்டி இருக்கு. அது வந்து இங்க மட்டும் தான் காணப்படுது. டர்னஸ் ஈகல் வைல்ட் லைஃப் செஞ்சுல இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா. நிறைய பேர்ட் வந்துட்டு போகும். காம்லாங் வைல்ட் சேவ்ல க்ளோ லேக் அங்க இருக்கு. வாட்டர் பாடி. சரிங்களா? ஸோ இது முக்கியம். இதுல தான் வந்து ஆப்ஷனல் வச்சு கேட்பாங்க உங்களுக்கு. இதெல்லாம் இப்படி படிச்சாதான் ஞாபகம் வரும். இதே வந்து நீங்க வந்து வெறும் வேர்ட்ஸை வச்சு நீங்க படிச்சீங்கன்னா நம்ம ஞாபகம் இருக்காது. சரிங்களா? ரொம்ப நாளைக்கு. ஏன்னா எக்ஸாம் எழுதும்போது நம்ம வந்து அப்ப படிச்சத வச்சு எழுதுறத விட எப்பயோ படிச்சத வச்சு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப மைண்ட் ஆஃப் பிக்டோகிராபியா உங்களுக்கு வந்து படம்லாம் போட்டு பிபிடி வச்சு நடத்துறது. சரிங்களா? ஒரு டைம் படிச்சா கூடி அது லாங் டேர்ம் போய் வந்து மனசுல நிக்கும் உங்களுக்கு. ஓகேவா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகேவா? ஓகே. ஓகே. தேங்க்யூமா. Thank you, sir. தேங்க்யூ.